என் செல்லம்ல. ஏய், என்ன என்ன சொன்ன நீ இப்போ? நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கும். இன்னொரு தடவை கேட்கணும்னு ஆசையா இருக்கா? மாடிக்கு வாங்க சொல்றேன். நான் வரேன், வந்து உன்னை பேசிக்கிறேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க வந்த? ஏற்கனவே ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு தெம்பா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க சாப்பிடாமல கேட்டுட்டு இருப்பீங்க. அதான் வந்தேன். இந்தாங்க. என்னது? உலகின் தலை சிறந்த உணவு, அதே மாஸ்டர் பீஸோட. இப்ப பிரியாணி சாப்பிடுற நிலையிலயா இருக்கேன்? அன்னைக்கு இதை விட மோசமா இருந்தீங்க. ஆனா என்கிட்ட இருந்து புடிங்க சாப்பிட்டீங்கல்ல. இப்ப பசிக்கல. சாப்பிட்டா பசிக்கும், புடிங்க. அனிதா என்ன சொன்னா? அவ என்ன சொல்லுவான்னு உங்களுக்கே தெரியும். ஏங்க, அவ கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணல. அதனால சொல்லு. நம்ம பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம். பாத்திமா, கிண்டல கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்லாத ப்ளீஸ். நான் என்னோட லைஃப்ல யாருமே இல்லாம நின்ன ஒவ்வொரு தடவையும் என் கூட இருந்தவ அவ மட்டும்தான். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடக்கூடாது, அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இது சரியா வராதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். இல்ல, என்னால இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்த முடியாது பார்த்திபா. நிஜமாவே நான் விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நம்புங்க, கண்டிப்பா சொல்றேன், நம்ம கல்யாணம் நடக்கும். சரி, நீ கிளம்பு. பிரியாணி நான் சாப்பிடுறேன், நீ போ. யாரு? ரஜினி! ரஜினி, வா வெளியில. ரஜினி! ஏ அனிதா, எதுக்கு இந்நேரத்துல வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கிற நீ? அவ வரட்டும், அவகிட்டயே சொல்லிக்கிறேன்.
அனிதா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. அப்படி போடு. ஆரம்பமே அட்டகாசம். நீயும் சேர்ந்து தானே இவ்வளவு நாள் டிராமா போட்ட. இன்னைக்கு உனக்குன்னு வந்த உடனே வலிக்குதா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் ரூமுக்கு போய் பேசிக்கலாம். நீ வா வா அனிதா. உன் கூட ரூம்ல சகவாசமா உட்காந்து பேச எனக்கு ஒண்ணுமே இல்லடி. ஹலோ தம்பி, சொல்லுங்கம்மா. எங்க இருக்கீங்கப்பா? இங்கதான் வீட்டுக்கு பக்கத்துல. உங்க அக்கா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காப்பா. ரஜினி ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு இருக்காப்பா. என்ன சொல்றீங்க? அங்க வந்தா? ஆமாப்பா. நீ கொஞ்சம் இங்க வரியாப்பா? சரி இருங்க, நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. அக்கா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ரஜினி அக்காவை எங்களை விட உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். இப்படி நீங்களே சண்டை போட்டா ரஜினி அக்கா என்ன பண்ணுவா? பாவம் இல்ல. அப்படி நினைச்சுதான் இவள நானும் ரொம்ப நம்பிட்டேன். என்ன அனிதா? இங்க பாரு, உனக்கும் பார்த்திபனுக்கும் செட் ஆகாதுன்னு அன்னைக்கே நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அவனை வர சொல்லிட்டே இருக்க? நானா? நான் யாரையும் வர சொல்லல. நீ வர சொல்லாமையா உன் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்? உன்னை பார்க்க தானே வந்தான். சொல்லு, வந்தானா இல்லையா? அவன் வந்தான். ஆனா நான் அவனை வர சொல்லல அனிதா. ஓ, நமக்கே தெரியாம இவ்வளவு நடக்குதா? ஏமா, அவதான் சொல்றாள்ல, முதல்ல உன் தம்பியை இங்க வரவிடாம அடக்கி வை. அதுக்கப்புறமா அடுத்த வீட்டுக்கு வந்து அதிகாரம் பண்ணலாம். அடுத்த வீட்டுல வந்து அதிகாரம் பண்றது உங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். எனக்கு பழக்கமும் இல்ல, அவசியமும் இல்ல. அனிதா ப்ளீஸ், நீ கோவப்படாத. பேசாத ரஜினி, எல்லாமே உன்னாலதான். எதை பத்தி யோசிக்காம இப்படி ஒரு முடிவை எப்படி எடுக்க முடிஞ்சது? ரஜினி அக்கா எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்குன்னு கூடவே இருப்பீங்க. இப்போ உங்க தம்பின்னு வந்ததும் அக்கா முடிவு தப்பா? ஆமாண்டா. உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நிக்கிற இவளை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையும் அக்கறையும் இல்லாம இந்த சுயநலமான குடும்பத்துக்குள்ள என் தம்பி வரது எனக்கு விருப்பமே இல்ல. எப்படி பேசுறா பாத்தியா? எல்லாம் இவ கொடுத்த இடம் தான். உங்க குடும்ப பிரச்சனைய நீங்க மெதுவா பேசி தீர்த்துக்கோங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ரஜினி, இதுக்கு மேல நீ பார்த்திபன் கிட்ட பேசுன. அக்கா, டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? என்னக்கா? அம்மாடி மகராசி, இப்ப கூட இங்க இருந்து யாரும் அவருக்கு போன் பண்ணல. அவரா தான் வந்து நிக்கிறாரு. அக்கா, என்னக்கா அது? நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், நீ ரஜினியை பாக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தியா? டேய், என்ன பார்த்து பதில் சொல்லுடா. ஆமா, வந்த. ஓ, நீ எதுக்காக இங்க வரணும்? ஏய், நீயா வந்தியா இல்ல இவ கூப்பிட்டு வந்தியா? அக்கா, நான் வந்து போன் பண்ணி வந்திருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும்.
அப்ப கூட அவங்க என்ன போனதா சொன்னாங்க. அம்மாடி, போதுமா? நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. அதோட இப்ப உன் ஹீரோவை கூட்டிட்டு கிளம்பு. கிளம்புமா. அக்கா நீ வாக்கா. அக்கா வாக்கா. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் உனக்கு. ச்சே. அக்கா நில்லு. என்னாச்சுக்கா உனக்கு? ஏன் அப்படிலாம் பண்ற? நீ இப்படி மூஞ்சிய திருப்பிக்கிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இங்க எல்லாரையும் விட ரஜினி மேல அன்பா பாசமா இருந்த ஒரே ஆள் நீதான். சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்ற. இப்படி போய் ரஜினி கூட சண்டை போடுற. ஆமாண்டா, அவ என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவ ஃப்ரெண்டுங்கிற லிமிட்ல அவ நிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதனாலதான் சண்டை போடுறேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். காரணத்தை சொல்லு. என்ன காரணம் வேணும் உனக்கு? நான் சொன்ன காரணத்தை தான் நீ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறியே. அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு. பார்த்திபா, உங்க எல்லாரையும் விட ரஜினியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கல்யாணங்கிறது காலகாலத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா கூடவே நிக்கிறது. கரெக்ட், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ரஜினி அப்படி இருக்க மாட்டா. அக்கா இது தப்பு. இத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இல்ல பார்த்திபா, இது உண்மை. இதான் ஃபேக்ட். இதான் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. டேய், அவ தன்னோட குடும்பத்துக்காக எந்த நிமிஷம் வேணாலும் உன்னை தூக்கி போடுவான். அரவிந்தோட காதல தூக்கி போட்ட மாதிரி. இந்த விஷயம் தான் உனக்கு புரியவே மாட்டேங்குது. முதல்ல அரவிந்தோட என்ன கம்பேர் பண்ணி பேசுறத நிறுத்து. டேய், அவ அரவிந்தோட காதல வேண்டான்னு தூக்கி போட்டவ இல்லையா? உனக்கு அதெல்லாம் தெரியும்ல? ஆமா தெரியும். அப்புறம் எப்படிடா இந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்ற? என்னால முடியாது பார்த்திபா. டேய், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க முடியாதுடா. அவளுக்கு அவ குடும்பம், தம்பி, தங்கச்சிங்க தான் முக்கியம். அதே மாதிரி ஏன் தம்பி சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? அது தப்பா? தப்பே இல்லக்கா. ஆனா ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ. என்ன வித்தியாசம்? உறவுக்காக தன்னோட உணர்வுகளை ஒதுக்கி வச்சவங்க ரஜினி. ஆனா எதுக்காகவோ தன்னோட உறவுகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இத நீ ஒத்துக்கிறியா? அததான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே. அவளுக்கு அவ உறவுகள் தான் முக்கியம். அப்ப மேட்ரு ஓவரு. அக்கா, அவங்க என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ஒரு உறவு வந்துரும். அவங்க என்னை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்க ஹாப்பியா இருப்போம். ப்ராப்ளம் சால்வ். தயவு செஞ்சு இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்றியா? மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ என்னென்னமோ பேசி என்ன குழப்புற. இது சரியா வராது வராது. அப்ப நீ சொன்ன காரணம் உண்மை இல்ல. உன் மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. இல்ல பார்த்திபா, நான் சொல்றது உண்மைதான். சரி, அவ உன்னை விட்டு கொடுக்க மாட்டா நீ சொல்றல்ல. அப்ப அவ குடும்பத்தை விட்டு உன் கூட தனியா வந்துருவாளா?
கல்யாணம் பண்ணிட்டு இங்க நம்ம வீட்லயும் வந்து இருக்க வேண்டாம். ஆனா அந்த வீட்லயும் இருக்க கூடாது. 2 பேரும் தனியா இருங்க. இதுக்கு அவ சம்மதிப்பாளா? அதுக்கு நானே சம்மதிக்க மாட்டேன். எனக்கு ரஜினி கிட்ட பிடிச்சதே அவங்க குடும்பத்து மேல, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்து மேல எதையும் எதிர்பார்க்காம அவங்க வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் தான். பார்த்திபா, அக்கா, நான் இம்ப்ரெஸ் ஆனதே அதுலதான்க்கா. அதை விட்டுட்டு வாங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அப்ப நீ அந்த வீட்டோட மாப்பிளையா போக போற. என் மரியாதையை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். பார்த்திபா, நீ வெளியில தங்கி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் உன்னை நல்லா தான் பாத்துக்கும். ஆனா உள்ள போயிட்டனா எல்லாமே தலைகீழா மாறிடும். நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். ஆனா நீ அதையும் அக்செப்ட் பண்ணிக்கல. அவளும் நீயும் தனியா இருக்கணும்னு சொன்னா முடியாதுன்னு சொல்ற. அப்போ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்ன தீர்வு? நீ ரஜினியை மறந்துரு. பிடிக்கலன்னா இனிமே அப்படி சொல்ல மாட்டேங்க. செல்லம். நீங்க என்ன காதலிக்கிறீங்க? எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். மாமா, என்ன மாப்பிள? எதுவும் பிரச்சனை வந்துடாதே. ரஜினிக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டோம். ஐயோ மாமா, அவளை பார்த்து எதுக்குதான் அப்படி பயப்படுறீங்கன்னே தெரியல. மாப்பிள, நாம என்ன இங்க சண்டை போட வந்திருக்கோம்? ரஜினி கல்யாணத்தை பத்தி பேசதானே வந்திருக்கோம்.
அவ கல்யாணம் தானே இப்ப இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஐயா அத சரி பண்ணதாயா வந்திருக்கோம். கம்முன்னு வாங்க. வந்த இடத்துல இப்படி வாசல்லே நின்னு பேசுறது நல்லாவா இருக்கு? சிரிச்ச முகத்தோட சிரிச்சுக்கிட்டே உள்ள வாங்க. வாங்க வாங்க வா மாப்ள. பார்த்திபா, தம்பி பார்த்திபா, தம்பி பார்த்திபா. கூப்பிடுறேன். வணக்கம். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்லி பழகுமா. இவ்ளோ நேரடியா கேட்டும் நின்னுட்டு தானே இருக்கீங்க. அனிதா யாருமா? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. நீங்க அன்னைக்கு வந்தீங்கல்ல, ரஜினியோட சித்தப்பா தானே? எவ்வளவு சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க. பெரியவங்கன்னா பெரியவங்க தான். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் இவங்கள தெரியுதாமா? இவரு ரஜினியோட அக்கா புருஷன் தானே? ஆமாமா. அப்புறம் இவரு முரளி. கரெக்டா சொன்னீங்க. வாங்க உட்காருங்க. பா, இவங்கள உட்கார வச்சு பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கிளம்ப சொல்லுங்கப்பா.